நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நெல்லை வசந்தன் ஐயாவோட தானிய பரிகாரம் பார்க்க போகிறோம். என்னோட கிளைண்ட்டு கொடுத்து என்ன அனுபவம் கிடைச்சிது அப்படின்ட்டு சொல்லலான் தான். ஏன்னா இது நிறையா பேர்த்துக்கு பயன் கிடைக்கும், அதனால் சொல்லலான்ட்டு தான் நான் இன்னைக்கு இந்த பதிவில் போடுறேன். கணவன் மனைவி 2 பேர் என்னை தேடி வந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க என்னோட நம்பர் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்கள ஜாதகம் பார்க்கணுன்னு சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம ஜாதகம் பார்க்கும்போது துலா லக்னம், அவர் இப்போ போயிட்டுருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஏஎல்பி மேஷம் போயிட்டுருக்கு. அப்போது 4ஆம் இடம் பார்க்கும்போது கடகத்தோட அதிபதி சந்திரன் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னியில் இருக்கிறார். அப்போது 6ஆம் இடம், அப்போ மேஷத்துக்கு 6ஆம் இடமாக போச்சு. அப்போ 6ஆம் இடம் கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனை, நோய், இதெல்லாமே 6ஆம் இடம். அப்போ அவரோட ஜாதகத்தை நான் பார்த்துட்டு என்ன சொல்கிறேன்னா, சார் இப்போ இருக்கிற வீட்டுனாலே உங்களுக்கு எதாவது பிரச்சனையா, வீட்டுனால பிரச்சனை இருக்குது உங்களுக்கு அப்படின்னு நான் சொல்லும்போது அவர் ஆமாங்க மேடம், அதுக்காக தான் மேடம் நாங்கள் வந்தோம், அதுதாங்க மேடம் பிரச்சனை, என்ன பிரச்சனை அப்படின்னு நான் கேட்கும்போது அவர் சொன்னது, ஹவுஸ் ஓனர் திடீர்னு காலி பண்ண சொல்லிட்டாங்க, எங்களுக்கு வீடு வேணும், நீங்கள் 2 நாளில் காலி பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. நாங்களும் நைட்டு பகலாக தேடுறோம், ஒரு வீடு கிடைக்க மாட்டேங்குது. இப்போ வீடு கிடைக்கலே நாங்கள் போய் சொல்லும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச புரோக்கரை அனுப்புகிறாங்க. அந்த புரோக்கரை என்ன பண்ணுறாரு, ஊருக்கு கொஞ்சம் அவுட்டராக காட்டுக்குள்ளே தண்ணி இல்லை, 2nd ஃப்ளோரு, இவங்க கொஞ்சம் வயசானவங்க, 2nd ஃப்ளோர்லாம் ஏறி இறங்க முடியாது, இந்த மாதிரி அவர் காமிச்சிருக்கிறாரு. அப்புறம் அவங்க பெயிண்டரெல்லாம் கூப்பிட்டு பெயிண்ட் அடிக்கணும், நீங்கள் எப்போ காலி பண்ணுறீங்க, அவர் 2-3 வீடு காமிச்சாராம்மா, உங்களுக்கு பிடிக்குமா, நீங்கள் பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்களாம்மா அப்படின்னு ஒரே பிரச்சனை. அப்புறம் நம்மக்கிட்ட இது சொன்னாங்க, நாங்கள் ஒரே பிரச்சனைங்க மேடம், நாங்களும் தொலாகணும், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, அவர் எல்லாமே கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் அவுட்டராக கிடைக்குது அப்படின்னு அவங்க நம்மகிட்ட சொன்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, சரிங்க சார், வருத்தப்படாதீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அவரோட ஜாதகத்தில் சூரிய பகவானும் சனி பகவானும் சேர்க்கை இருந்துச்சுங்க. அப்போது நீங்கள் வீடு பார்க்க போகிறீங்களா, உடனே என்ன பண்ணுங்கன்னா, போகும்போது ஒரு கண்ணாடியை உடச்சிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அந்த ஹவுஸ் ஓனர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட பேருக்குண்டான கிரகத்துக்குண்டான தானியத்தை கையில் வச்சுக்கோங்க, கையில் வச்சுட்டு அவங்ககிட்ட போய் பேசுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவங்களும் கையில் வச்சுட்டு போய் அவங்ககிட்ட பேசினாங்க. பேசும்போது 2 நாளில் காலி பண்ணியே ஆகணும்னு நின்னவங்க, சார் போய் பேசியிருக்கிறார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு வாரம் டைம் கொடுங்க, நான் பார்த்து மாற்றிடுறேன், இப்போதைக்கு வீடு இன்னும் கிடைக்கல அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அவங்க சரிங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, திடீர்னு சொல்லும்போது எங்கள் சூழ்நிலை அப்படி, நீங்கள் பார்த்து கொஞ்சம் காலி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ட்டு அந்த ஹவுஸ் ஓனர் முதல்ல ரொம்ப பிரச்சனை பண்ணவங்க அப்படியே கொஞ்சம் அமைதியாகி சரின்னு டைம் கொடுத்துட்டாங்க. இவங்களும் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வீடு பார்த்து நல்லா இப்போ இருந்த வீட்டை விடவே வசதிகள் நிறையா உள்ள வீட்டுக்கு அவங்க மாற்றி போயிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்னென்னா, இந்த தானிய பரிகாரம் பார்த்திங்கன்னா, அந்த தானியத்தை கையில் வச்சுட்டு பேசும்போது அந்த நபர் அப்படியே அவர் அமைதியாகிட்டார். சொன்னதுக்கெல்லாம் சரிங்க சரிங்க சரிங்கன்னு தான் சொல்லியிருக்கிறார், வேறு ஒன்றுமே பேசலை. இதுக்கு முன்னாடியெல்லாம் அவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இந்த தானிய பரிகாரம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா விஷயத்துக்கும் நம்ம பயன்படுத்தலாம், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பயன்படுத்தலாம். அதாவது நெல்லை வசந்தன் ஐயாவோட பரிகாரமெல்லாம் பார்த்திங்கன்னா மிகவும் அற்புதமானதுங்க. சிம்பிள் பரிகாரம், வாழ்வியல் பரிகாரங்கள். அதை நம்ம பயன்படுத்த அப்படி மிராக்கலாக தான் இருக்குது. என்னோட பதிவில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு கிரகச்சரிக்கைக்கு உண்டான பரிகாரங்கள் நிச்சயமாக கிடைக்கும். உன்னிப்பாக கவனிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அனைவரும் வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள். வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன்.